சிறகடிக்க ஆசை என்ற எபிசோட்ல என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்னைக்கான எபிசோட் எமோஷனலான அதிரடியான எபிசோட் அப்படின்னே சொல்லலாம். மீனா அவங்க மனசாட்சிக்கிட்ட பேசினதுக்கப்புறம் எப்படியாவது உண்மையை சொல்லிடணும்னு தான் அவங்க நிறைய தடவை யோசிக்கிறாங்க. இப்போ மறுபடியும் ரோகிணி வந்து மீனாவை மிரட்டினதுனால மீனாவை வந்து எமோஷனல் பிளாக்மெயில் பண்ணி இப்போ மீனாவை உண்மையை சொல்ல விடாமல் பண்ணிட்டாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்கா அவங்க ரொம்பவுமே அவங்க மனசாட்சிக்கிட்ட போராடிக்கிட்டு இருக்கும்போது தான் இப்போ ரோகிணி அவங்களோட பழைய கதையெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த விஷயத்தெல்லாம் கேட்டதுக்கப்புறம் மீனா வந்து இப்போ ரோகிணி மேலே ரொம்பவுமே கொஞ்சம் அக்கறைப்பட்டாலும் இன்னொரு பக்கத்து பார்த்தோம் அப்படின்னா நான் உண்மையை சொல்லாமல் இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி இவங்களும் மீனா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ ரோகிணி மறுபடியும் பார்த்தோம் அப்படின்னா அவங்கள வந்து ரொம்ப எமோஷனலாக பேசி உண்மையை சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி வச்சிடுறாங்க. அதே நேரத்தில் மீனா வந்து அந்த விஷயத்தை நினச்சி ரொம்ப கவலையாகவே இருக்கிறாங்க. முத்துக்கு ரொம்ப பெரிய ஒரு சந்தேகம், மீனா இந்த மாதிரி இருக்க மாட்டாங்களே, ஏன் இப்படிலாம் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் நடந்துகிட்டு இருக்கு. இன்றைக்கான எபிசோடில் பார்த்தோம் அப்படின்னாக்கா இப்போ மனோஜுக்கு மீனா மூலமாக கிடைச்ச அந்த பெரிய ஒரு வியாபாரத்து விஷயமா இப்போ பார்த்தா கோட் சூட்லாம் போட்டு கிளம்புறாங்க. நிறைய ஆர்கியூமெண்ட் பிரச்சனைலாம் நடக்குது. ஆனாலும் இந்த வேலை வந்து இந்த பிஸ்னஸ் வந்து கிடைச்சது மீனாவால் தான் அப்படின்னு சொல்லி சுருதி எல்லாத்துக்குமே தெரியும். இப்போ இடையில பார்த்தோம் அப்படின்னா முத்து எப்பவும் போல் யதார்த்தமாக மனோஜை கிண்டல் பண்ணுறாங்க. ஆனால் மீனா அந்த ரோகிணி அந்த விஷயத்துக்கு கோவப்படும் போது இப்போ மீனா இடையில பேசுகிறாங்க. ஒரு கட்டத்தில் விஜயா பார்த்தோம் அப்படின்னா மீனாவை கொஞ்சம் கிண்டல் பண்ணி பேசுகிறாங்க. அதாவது ஸ்கூட்டரில் போகிறாங்க அப்படி இப்படிங்கிற விஷயத்தெல்லாம் மனோஜும் பேசுகிறாரு. அந்த விஷயத்துக்கு பார்த்தா ரோகிணி மீனாவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. எல்லா இடத்துலையும் பார்த்தோன்னா அப்பப்போ மீனாவுக்கு ரோகிணி சப்போர்ட் பண்ணுறதா சுருதி பார்த்துட்டு இது பெரிய அதிசயமாக இருக்க, என்ன இந்த மாதிரிலாம் சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுகிறாங்க. ஆக மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னாப்ப இப்போ மீனா வந்து உண்மையை சொல்லிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரோகிணி வந்து ரொம்பவுமே சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அந்த பிஸ்னஸ் விஷயமா ஆரம்பிக்கிறதுக்கு பார்த்தோம் அப்படின்னாக்கா மனோஜ் வந்து ரொம்ப கோட் சூட்லாம் போட்டு ரொம்ப பயங்கர கிராண்டாக கிளம்புறாங்க. விஜயாவுக்கு சொல்லவே தேவையில்லை, ரோகிணி தான் என்னோட ரொம்ப பெரிய நல்ல மருமக, அதிர்ஷ்டமான மருமக அப்படி இப்படின்லாம் சொல்கிறாங்க. முத்து கிண்டல் பண்ணுறாங்க. இப்போ அண்ணாமலை வந்து அட்வைஸ் பண்ணுறாரு, முதல்ல பிஸ்னஸ் பண்ணுப்பா, அப்புறம் எதாக இருந்தாலும் பேசிக்கலாம், ஏன் இந்த மாதிரி அவசரப்படுறேன்லாம் கேட்கும்போது இப்போ மனோஜ் வந்து ரொம்பவுமே பெருமையாக பேசிட்டு போகிறாங்க. இருந்தாலும் மீனா ரோகிணியை பார்க்க, ரோகிணி மீனாவை பார்க்க இப்படியா இன்றைக்கான எபிசோட்டை முடிச்சிருக்காங்க. நாளை அப்படிங்கிற எபிசோடில் முத்துக்கு நல்லாவே சந்தேகம் வந்து இப்போ அவங்க ஃப்ரெண்டு செல்வத்துக்கிட்ட இந்த விஷயத்த சொல்கிறாங்க. ஊருக்கு போயிட்டு வந்ததுலேருந்து தான் இந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது பார்த்தா இப்போ வீட்டுக்கு வரும்போதே முத்து வந்து ஒரு அதாவது எப்பயும் பேசுவார்ல அது மாதிரி யதார்த்தமாக பேசும்போது அதே ட்ரெஸ்ஸில் தான் இருக்காங்க. ஏன்னா நாளைக்கான எபிசோட் ஸ்டார்டிங்லேயே இது நடக்க மாட்டிருக்கு. வரும்போது அப்பா மீனா ஏன் இப்படி இருக்காங்க நான் கண்டுபிடிச்சிட்டேன், ஊருக்கு போயிட்டு வந்ததுலேருந்து அப்படி இருக்காங்க, எல்லா உண்மையும் நான் தெரிஞ்சு தான் வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுகிறாங்க. இதை கேட்குற ஒரு பக்கத்து ரோகிணியாக இருக்கட்டும் மனோஜாக இருக்கட்டும் பதட்டமாகவே இருக்கிறாங்க. இன்னொரு பக்கத்து மீனாவுக்கும் பதட்டம் ஆகிடுது, எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சு அப்படின்னு. இப்போ என்ன ஏதுன்னு கேட்கும்போது பார்த்தோம் அப்படின்னா அப்படியே அமைதியாகிடுறாங்க. ஒரு சாதாரண விஷயத்தை தான் சொல்லுவாங்க, இவ்வளோ பெரிய உண்மையெல்லாம் வெளியில் சொன்னால் கண்டிப்பாக கதையே வேறு மாதிரி மாறிடும். பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குதுன்னு. இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸ் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.